உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுப்பாதையில் மின்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என்று நிரந்தர உறுதிக்கட்டளை பெற முடியுமா? இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இப்போ வாதியானவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சகோதரர் அவருடைய வீட்டுக்கு மின் இணைப்பு அமைக்க போகிறார். அந்த மின்கம்பிகள் போகிற பாதையில் என்னுடைய தென்னை மரங்கள் இருக்குது. அதில் மின்கம்பிகள் பட்டால் என்னுடைய தென்னை மரம் இறந்து போகும். அதனால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும். அதனால் இந்த மின்கம்பங்களை அமைக்கக்கூடாது, எனக்கு நிரந்தர உறுதிக்கட்டளை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே என்னுடைய சகோதரர் மின்கம்பங்கள் அமைத்து அவருடைய வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்காரு. அதே மின்கம்பத்தில் தான் என்னுடைய வீட்டுக்கும் நான் மின் இணைப்பு கொடுக்க போகிறேன். மேலும் நானும் இந்த சொத்தினுடைய சக கூட்டுரிமையாளர், எனக்கு எதிராக பர்மிட் இன்ஜெக்ஷன் அவர் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வாதிக்கு ஆதரவாக கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இதனை எதிர்த்து செகண்ட் அப்பீலாக பிரதிவாதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீதியரசர் ஒரு கூட்டுரிமையாளருக்கு எதிராக சக கூட்டுரிமையாளர் பர்மிட் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. மேலும் தென்னை மரத்துக்கு சேதாரம் இல்லாமல் புதிதாக மின்கம்பம் அமைத்து மின் இணைப்பு